வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் போனோம்னா இன்னைக்கு தேதி மே 24 2020 அண்ட் இது அன்சர்னா எபிசோட் 16 அம்சமா இருக்குங்க. இன்னைக்கு வந்து இன்னொரு அவதாரத்துல வந்திருக்காரு நம்ம ஆண்டவர். சொல்ல போனா அந்த நீலவானம் படத்துல கமல் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இருக்காரு. நீலவானம் பாட்டுல சாரி மீ ட்ரிம்மரா யூஸ் பண்ணீங்க? இல்லடா என்கிட்ட ட்ரிம்மரே இல்லடா, வாங்கணும். ரைட் ரைட் ஒரே போடுறா. ஐயோ ரெக்கார்டிங் வந்து வாட்ஸ்அப் தான போடுறான். இந்த கன்ஃபியூஷன் இருக்கு பாரு. என்னது இது இவ்வளவு நேரமா வந்து ஏதோ பஞ்சாயத்து ஆகுதுன்னு தோணிக்கிட்டே இருந்தது. சரி ஓகே. இந்த ஒரு பதட்டம் அன்சர்னாக்கு முன்னாடி இந்த மாதிரி பதட்டம் எல்லாம் இருக்க கூடாது. என்னாச்சு அப்படியே உறைஞ்சு போயிருக்க? ஏன் நான் இங்க உறைஞ்சிருக்கேன்? இல்ல கொஞ்ச நேரம் அப்படி லைட்டா உறைஞ்சு போன மாதிரி இருந்த, அதான் கேட்டேன். அப்படியா? OnePlus 8 பத்தி ஏதோ நினைச்சிருப்பான் போல. இப்பதான் OnePlus Z யூனிட் வேற வந்திருக்கு. சோ அத டெஸ்ட் பண்ணலாம். ஓகே சூப்பர். ரைட். போமா இன்னைக்கு மீம்ஸ்க்குள்ள போய்டலாமா? அட்சன் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆக்ஷன் சொன்னோனே தான் போடணும். ஃபர்ஸ்ட் வேற லெவல் மீம். என்னடா டேய் எழுந்து ஆக்ஷன். குட் மார்னிங். ஐயோ உங்களுக்கு குட் மார்னிங். ஐயோ அப்பலாம் நீங்க பாக்க இப்போ இது ஒரு டிராஜிக். இனிமேல இருந்து இந்த மாதிரி குட் மார்னிங் அதனால சொல்ல முடியாது. அது ஏன் அப்படின்றது வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு நாங்க சொல்றோம். போக போக வர வீடியோஸ்ல கண்டிப்பா. அடுத்த வீடியோ போங்க. வாட்ஸ்அப் எல்லாமே பார்க்கும்போது Realme 5 Pro இருக்கு இல்லடா. சோ 5 Pro-வ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பா என்ன HD டிஸ்பிளேல கேமிங்காக அப்படின்னு பார்க்கும்போது செம ஃபோன். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அந்த போஸ் தான் அந்த போஸ் தான் மேட்ச். இந்த மீமை கிரியேட் பண்ணது யாருன்னு தெரியும்ல? யாரு? மனோஜ். மனோஜா? சொல்வதெல்லாம் உண்மை ஃபேன் போல மனோஜ். சைக்கிள் கேப்ல மனோஜ் கடிச்சான் பாரு. என்னடே இல்ல இல்ல டெய்லி பாப்பான் போல அவன். சொல்வதெல்லாம் உண்மைலாம். ரைட் ரைட். அடுத்து நீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நல்ல போன், செம பில்ட் குவாலிட்டி எல்லாமே பார்க்கும்போது Realme 5 Pro இருக்கு இல்லடா. சோ 5 Pro-வ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பா என்ன HD டிஸ்பிளேல கேமிங்காக அப்படின்னு பார்க்கும்போது செம போன். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கான்ட்ராக்ட் இதோட இந்த அன்பாக்சிங்கோட முடியுது. சிவாக்கு தட் ஒயிட் அதை கண்டினியூ பண்ணி சோ ப்ளூ. ஓகே சோ ப்ளூ சோ இங்க ஆரம்பிக்குது. இதுல என்னன்னா போன் நல்லா இருந்ததுன்னா ஃபீல் பண்ணி தானே ஆகணும். என்ன சொல்றேன்? இந்த போன் நல்லா இருந்ததுன்னா ஃபீல் பண்ணி தான் ஆகணும். அதான் கொஞ்சம் ஃபீலிங்ஸ். கொடுத்த காசுக்கு ஃபீல் பண்ணீங்க அவ்வளவுதான். போனுக்காகலாம் ஃபீல் பண்ணல. உண்மையை சொல்லிடுறோம். இதெல்லாம் நியாயமாடா? ஏதாவது கேட்டா ஒரு இல்லதான். சரி ரைட் நடத்துங்க. அடுத்து பாரு, நானா உன்கிட்ட வந்து என் கையால பொட்டு வச்சு வாமான அதுக்கு முந்தி நீ வந்தேன்னா நாட்டுல மிதக்கும். என் தாலி மேல ஆணையா சொல்றேன். உடனே போ. பாவிகளா. அதுல வந்து கடைசியில அம்மன் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும். சோ சோனி அந்த மாதிரி வரவழைக்க நமக்கு ஒரு பாடி தேவை. ஆல்ரெடி ஒன்னு நடந்திருக்கு இப்ப சம்பவம். 665ங்கிற ப்ராசஸர் வந்து ஒரு தர்தரம் ஆஃப் 2019 இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸரை இவ்வளவு ஃபீச்சர் ஒரு போன்ல வருமா அப்படின்னு வியக்க வச்சிருக்கு Xperia 10 Mark II. 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. இன்னும் வேற என்னெல்லாம் வேணும்? Xperia 10 Xperia 2 அந்த பட்ஜெட் போன் அப்படின்னுவாங்க. அதுல
ஓ 4K அதுவும் 665ல. இங்க ஊரே திணறிக்கிட்டு இருக்கு 665 வச்சு. சோனி மட்டும் பாரு வித்தியாசமா வேற லெவல்ல இருந்தது போன். 6 இன்ச் போனு சரியா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் கொரில்லா 6. ஓகேயா, இங்க ட்விஸ்ட் என்ன தெரியுமா, 6 இன்ச் போன் 21:9 எல்லாம் ஓகே, போன் நல்லா நீளமா செமையா இருக்கு. ஆனா வெயிட் வந்து 151 கிராம்ஸ். பா 151 தானா? வேற லெவல்ல இருந்தது போன் பாக்க. அப்போ ஒரு பலிகார்டை ரெடி பண்ண வேண்டியதுதான். எங்க பலிகடா, இந்தியா பக்கமே வராது எப்படியும். வாஸ்தவம் தான். அடுத்து அவரே இன்னொரு மீம் வச்சு கூப்பிடுமா, உன் கையால பொட்டு வச்சு கூப்பிடுமா, அம்மன் வரும். எங்க இருந்து பொட்டு வச்சு கூப்பிடுறது? பொட்டு வச்சு கூப்பிடுமா. ஓடி அப்டேட் சதுரிடுச்சு. HTC LG கிட்ட வந்து என் கையால பொட்டு வச்சு வாமான்னு கூப்பிடுறப்பதான் நீ வரணும். பொட்டு வச்சு கூப்பிடலங்கிறதுக்காக நீ பிடிவாதமா இருந்தா எப்படிம்மா? ஓடி அப்டேட்டுக்காக இப்படி இருந்தா எப்படிமா போல இருக்குமா? யாரு HTC LGயும் செத்துருவாங்களாண்டா டேய், பொட்டு வச்சு கூப்பிடல. ஆல்ரெடி செத்து பாடல ஆல்ரெடி அதேதான். இதுல வேற வெல்வெட்ல வேற லெவல் கம்பேக் வரவழியே கொளுத்தி விட்டாங்க. ஏன் என்னாச்சு? பிரைஸ் தானே. ஆமா, வேற என்ன பண்றது விடுங்க. HTC நாசமா போச்சு டோட்டலா. LG வந்து இப்ப சீரியஸா இருக்கு. வெல்வெட் தான் அதை காப்பாத்தாதான். 2 ஸ்பைடர் இருக்கு ப்ரோ இந்த வேர்ல்ட். நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பெரிய ஸ்பைடர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட டைஜஷன் எப்படின்னா, மத்ததை அடிச்சு உள்ள இருக்கிற உறிஞ்சிட்டு அப்படியே வெளில சக்கையை தூக்கி போடுவாங்க. யாருன்னா ஒண்ணு கூகுள்ல இருந்து மோட்டரோலா பண்ணாங்க, இன்னொருத்தன் HTC வந்து இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற இடமே தெரியாம இருக்கு. மறுபடியும் கூகுள் தான் இல்லையா HTCயும் முக்கியமான விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. பிக்சல் டீம் எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறான்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. நோக்கியாவோட எல்லா பேட்டர்னும் வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கான். இங்க நோக்கியா வெறும் பேரை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் போராட்டத்தை கிளப்புங்க சிவா. ரசிகர் ரெட்ரோ அரேனா எபிசோடில் நிறுவனமானது Realme and OnePlus ரசிகர்கள் அதிர்ச்சி. Realme and OnePlus and Apple ரசிகர்கள் அதிர்ச்சி. ஆப்பிள் வேற லெவலு. அந்த டெம்ப்ளேட்டும் அந்த பிரேக்கிங் நியூஸும் பாத்தியா சவுண்டு. பரத் பார்த்தனா கூலா சில் அப்படின்னு இருக்காரு. டிஸ்க்ளைமரா என்னடா இதெல்லாம்? கார்த்திக் வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர்னா. இன்னைக்கு தொடர்ந்து 2020 யூடி எபிசோட் 344. சோனி எரிக்சனால மட்டும் தான் அப்படி டிசைன் பண்ண முடியுமா? அதேதான் கேட்க வந்தேன். விக்கி அதேதான் கேக்குறேன். இது என்ன வெள்ளரிக்கா எடிஷனா? இல்ல இவங்க வந்து இந்தியால என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா that white and that green. டேய் இல்ல இத பாக்க OnePlus Xல இருந்த ஆடியன் மாதிரிதான் இருக்கு. OnePlus X Realme Xரா? நான் பார்த்தேன். OnePlus Xல லெஜெண்டரி டிசைன், கேமிங் சென்ட்ரிக் போன். சரி அது இருக்கட்டும். ஆனா கேமிங் சென்ட்ரிக் போன்ல எங்க இருந்து HD டிஸ்ப்ளே வந்தது? அதெல்லாம் தெரியாது. ப்ராசஸர் தான் கேமிங். டிஸ்ப்ளே எல்லாம் கணக்கு கிடையாது. யூசர்ஸ் ஸ்ப்ரே பெயிண்டிங் ப்ராசஸ் தான். நாங்க வந்து டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த இது டிசைன் பண்ணிருக்கோங்க. எது அந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் சாவடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே. அப்ப இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணாம இத டிசைன் பண்ணிருந்தாங்கன்னா 8000 ரூபாய்க்கு வித்துருப்பாங்களோ? மேபி இருக்கலாம். காஸ்ட்லி ஆயிடுச்சு போல. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆல்ரெடி எங்க சிவா வாங்கி போய் உட்கார்ந்துட்டு
ஏன் பண்றானுங்க? பரத் இல்ல, முட்டு கொடுக்கிறதுக்கு பரத் ப்ரோ தான் இல்ல, நெட் கனெக்ஷன் சரி. பின்ன ரியல்மிக்கு முட்டு கொடுக்கணும் அவ்வளவுதானே. கொடுத்துதான் பாருங்க. அடுத்தது ஒண்ணு வந்து பொறுமையா உட்காந்து எத்தனை இதுல இருந்து எடுத்திருக்காருல்ல. நைஸ், குட் ஒர்க். யார் கார்த்திக் தானே அது? ஆமா ஆமா கார்த்திக். சூப்பர் சூப்பர், நல்ல ஒர்க். தப்பி வாங்கி தப்பி செத்து. ஜலசமாதிதா. ஆமா. ரைட். இன்னும் 2 மாசம் இருக்கு. இன்னும் 2 மாசம். அந்த டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்றா. இந்த தேவை இல்லடா. விக்கி இவன் நம்ம மட்டும் சொன்னது எழுதுறோம். இன்னும் 2 மாசம் இருக்கு, அதுக்கு வாங்கி தப்பி செத்துருக்கேன். என்ன இல்ல டீப் என்னன்னு தெரியல. அந்த OnePlus கான்செப்ட் ஒண்ணு வந்து தெரியுமா, ஹெட்செட் நம்ம கூட சைனேட் சப்பின்னு சொல்லிட்டு இருந்தாமே. தப்பிடி செத்துருங்க. நல்லா இருக்கும். நல்லா இருந்தது ஆனா பாக்க. நீ மிச்ச இப்ப சாதா டிசைனா தான் இருக்கு. அதான்டா, நல்லா இருக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் வந்து வெறும் போட்டோஷாப் பண்ண முடியும், இதெல்லாம் தான் பண்ண முடியும். அடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல்மி பாரா கவின் மீம்ஸ். நாம அந்த மாதிரி பில்டப் கொடுக்கலையே நார்சோக்கு. நம்ம கொடுக்கலடா. சப்ஸ்கிரைபர்ஸ்னு வர்றது நம்மள மட்டும் இல்ல, அது வந்து ஓவராலா ஒரு மீனிங்ல பார்த்தனா ரியல்மியை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நார்சோ வந்து அட்ராக்ட் பண்ணுது. என்னத்தை அட்ராக்ட் பண்ணுது? ஒண்ணும் இல்ல. பாத்துறோம். அடுத்து வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் கிளாஸ் தமிழ். வைஃபோனர்னா இன்னைக்கு தேதி மே 18 2020 அடியில வேகமா பேசுறான். ரியல்மி டிவி. வச்சா 24 வாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ரா. உங்க யார்கிட்டயும் கிடையாதுடா. மீல 10 வாட் தானே. 64 பிட் MediaTek ப்ராசஸர். அப்டேட் உடனுக்குடன் வரும். பிரீமியம் பெசல்லெஸ் டிசைன், குரோமா பூஸ்ட் பிக்சர் இன்ஜின், பவர்ஃபுல் MediaTek நம்பர் for digital TVs. ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். பிளஸ் டிவியோட இல்ல பெஸ்ட் வெர்ஷனா இல்ல உன் தம்பி தான் லான்ச் பண்றாப்ல, அதனால தான் கேட்டேன். இவரு எங்க அண்ணன். ரியல்மி கம்பெனி கிட்ட நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், காஸ்ட் கட்டிங்க்கு நீங்க நிறைய மாடல் ரிலீஸே பண்ணாம விட்டுருங்க, காஸ்ட் கட் ஆயிடும். அதேதான் நானும் போதான் சொல்லலாம்னு வந்தேன். மொபைல் போனே விக்காம இருங்க, காஸ்டே ஆகாது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். 4 லட்சம் ஒரே வாரத்துல வெடிக்கிற சத்தத்தை நம்ம கேட்கலாம். இது வால்காம் கஷ்டப்பட்டு Snapdragon 820 ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் இருக்கா, எங்கால அதே நேம்ல மிட் ரேஞ்சிலேயே ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் இருக்காரு. இதெல்லாம் வேற லெவல்டா. எங்கடா இருந்த கூடவே தான் இருந்த. இதெல்லாம் என்ன லான்ச் பண்றாங்க இந்தியால? புசுக்கு மரியாதை பேசிட்டே. HTC புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. இது என்ன ரியல்மி மாதிரியே இருக்கு அப்படியே டிசைன். ஐயோ அசிங்கம். இத சொல்றதுக்கு நீ நெக்ஸ்ட் நியூஸே போயிருக்கலாம். பேச 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 और पड़ेगा करोड़पति. அல்டிமேட் கவின் மீம்ஸ். வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? அப்ப இருக்க டிசைன் அப்படி ப்ரோ, எல்லா போனும் பழசெல்லாம் நிக்குது. நம்ம ஐபோன் SE ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இது ரெண்டு மூலமா எடுத்துக்கலாம். சப்போர்ட் இல்லாம நிக்குது, சப்போர்ட்டே இல்லாம நிக்குது. சப்போர்ட்டே இல்லாம ஆமா ஆமா கரெக்ட் தான். ஆனா பாரு மாதிரியா மீமுக்குள்ளே ஒரு மீம் இல்லடா, 7 வருஷமா ஒரு போன் இருக்கு, அதுக்கு சப்போர்ட் இருக்கு, இல்ல அத நினைச்சு வருத்தப்பட வேணாம். ஆனா மீ A3 வந்து எவ்வளவு நாள் ஆகுது? சப்போர்ட் ஒரு வருஷம் கூட அப்டேட் வந்துருச்சு. அதுக்கு சப்போர்ட் இருந்தாலும் நிக்காது, சப்போர்ட் கொடுத்தா போன் நிக்காது. ஏன்னா அது ஃபிளாட் கிடையாது. அவ்வளவுதான். இல்லடா ஃபிளாட் கிடையாதுடா அந்த போன்.
உதாரணத்துக்கு என்னங்க நீங்க வந்துட்டீங்க? அதான் சார் நானே வந்துடுறேன் சார். திருப்பி வாங்க வாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. சொல்லுங்க சார். அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. இல்ல அவர் தான் அவன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். எக்ஸினாஸ் கால்காம் அது அசிங்கம். அவரை அனுப்பாதீங்க, எரிச்சலா வருது. கரெக்ட் தான். எரிச்சலா வரல, எரியுது கை யூஸ் பண்ணும்போது. பெருமையா இருக்குல்ல. ஏன்னா யூஸ் பண்ண மார்க்கிங் உங்ககிட்ட விட்டுட்டு போகுதுடா. இந்த மாதிரி தடயம் விட்டுட்டு போற அளவுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட் மனசுல தடயத்தை விடும். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கலா உனக்கு கையில கூட அந்த தடயத்தை விட்டு. அதேதான். அடுத்து ஐகோ 3 பப்ஜிக்கா இங்கிலீஷ் பிளே. ஐயோ, தமிழ் சேனல்ல வந்து இங்கிலீஷ்ல ஒருத்தர் கேக்குறாரு, என்னத்த சொல்ல. ஐயோ Okay. I reviewed it and I have played like 8 games, including Call of Duty, PUBG, and other small games. You bloody stupid idiot! What the hell you are talking? Yeah, bulla, சாமி நம்ம பாத்து பாத்துடா. நான் பேசுறது இங்கிலீஷ்யா? யாப்ல என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? அதானே தமிழ்ல. சுத்தமா எனக்கு இங்கிலீஷ்ல பேச சாமியா? என்னடா இப்படி ஆயிடுச்சு? ரைட் விக்கி சாமி. ஏபிசிடி இஎஃப்ஜி அச்சா ஜேகே எல்எம்ஆர் பி. இத பாத்தீங்களா வந்துருச்சு. அடுத்து வணக்கம் கி டெக் வாய்ஸ் சவுண்ட் போன் நான் என்ன இடி இடிக்குது? வராது எப்படி அப்படின்னு வரும். ஆனா எப்ப வரும்னு செய்ய வரும். வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லி இல்ல வரான்னு சொல்லி ஏன் இப்படி போட்டு குழப்பற? தண்ணி உள்ள போயிருக்கு. அதேதான். இப்ப கூட ஒருத்தர் அப்படிதான். அதே இதுதான். அவர் வந்து வேற ஏதோ பிரச்சனைக்கு போறதுக்கு தண்ணி உள்ள போயிருங்க. போர்டு மாதிரி 3000 ரூபாய் கொடுங்க. ஷாமி தானே? ஆமா. இங்க வா. ஐயே யாருக்கார பே? அப்படினோ ஆமா உள்ள போயிருக்கேன். ஐயோ நான் குடிக்க கேட்டேன் அப்ப இருக்கும். Big joke. இனிமே யார் மேலயாவது காண்டா இருந்ததுன்னா அவங்க போன் எடுத்து QR கோட மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சுட்டு வந்துடணும். ஏதாவது போட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். 20000 ரூபாய் 10990 லிஸ்ட் ஆயிருக்கு அமேசான். டேய் இந்த போன் சீப் தான்டா. மோட்டோ எட்ஜ் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உடனே இது சீப்னு தோணும். சார் 108 MB கொடுக்கல நீங்க வேஸ்ட் சார். 108 MB இருந்தாதான் சார் அது வந்து ஸ்மார்ட் போனு, பிரீமியம் போனு, ஃபிளாக்ஷிப். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சு போனனா? பாட் போடேகா க்ளோர் போட்டே. கான் பண்ணாங்க க்ளோர் பத்தி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஃபினிஷிங் கரெக்ட்டா இருக்குது. சரி போட்டோ மீம்ஸ் அடுத்து வீடியோ காலியா? முடிஞ்சிச்சு. ஓகே. நீ பட்ஜெட் போனா ஃபிளாக்ஷிப்பா இல்ல மிட் ரேஞ்சரா? மூணும் ரியல்மி வேற லெவல். மூணுத்துலயும் உருப்படியா ஒண்ணுமே பண்ணல. அது ஃபிளாக்ஷிப் சொல்லி என்ட்ரி கொடுக்கற பாரு அவனை நம்பலாம். ஆனா நாங்க தான் ஃபிளாக்ஷிப் கில்லர்னு வராம பாரு அவனை மட்டும் நம்ப கூடாது. கூட்ட கேஸ் ஆயிடுவேன். சரி ஹெட்போன் ஜாக் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் மொபைல். இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். ஆப்பிள். ஆனா காமெடி என்ன தெரியுமா? ஆப்பிள் வந்து அவங்க போனை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி லியோ கோன் ஒருத்தர் லான்ச் பண்ணி அந்த கம்பெனியே இல்ல. கரெக்ட் தான். Samsung Galaxy A51 beats Xiaomi Redmi 8 to become world's best selling phone in Q1 2020 strategy analytics. அப்படினா என்னோட போன் பெஸ்ட் செல்லிங் போன் இல்லையா? ஐயோ அங்கற சாம்சங்கும் ஷாயோமியும் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ரியல்மி உண்மை வெளி வந்துருச்சு. அவ்வளவுதான். இங்க பாரு. OnePlus 8 Pro color filter camera can see through some plastic objects. After hearing this news, OP8 users be like, from now I am a Kryptonian. பரவாயில்லையே, நல்ல ஃபிட்டா ஃபாஸ்டா இருக்கே.
சரி, கழுதைய ப்ரொடக்ஷன் டீமை கூப்பிட்டு ஒரு 10 டிவிஎஸ் லான்ச் பண்ண வேண்டியதுதான். லீவ் டு நெக்ஸ்ட் இது வர்த்தா இருக்கும். வேற லெவல். லீவ் டு நெக்ஸ்ட், டேர் டு லீப், லீவ் டு நெக்ஸ்ட், டேர் டு லீப் டு நெக்ஸ்ட். பரத் உங்க மொபைல்ல ஜென் மோட் ஃபேமஸ்னா எங்க மொபைல்ல டியூவல் ஹெட்போன் ஃபேமஸ்யா. விக்கியோட ரியாக்ஷன் அங்க போட்டிருக்காங்களா, சுவாமிநாதன் வாய். அதான் பார்த்தேன். உன் போன்ல பணம் சம்பாதிக்கணுமா? ஆமா, போனை வித்துடு. அல்டிமேட். இது எந்த ஆப்டா? எம்பிஎல் இந்த மாதிரி ஆப் கலாய்க்கிறாங்களா? ஆமா ஆமா, வேற லெவல். இது அல்டிமேட். when you say you want to buy something, Instagram, Google, கரெக்ட் தான். அதுவும் இந்த கூகுள் பையன் இருக்கான் பாருங்க, டேஞ்சர் எல்லாம். அவன் கௌரவமாக வாழ்ந்து கௌரவமாக மரணித்து வாழ்வில் எந்த பெண்ணையும் படம் பிடித்ததில்லை, ஆபாசங்கள் எதையும் பதிவு செய்ததில்லை, இசையை சுமந்து வந்ததில்லை. இவன் போனால் நாடு நாசமா போச்சு. ஃபீல் பண்ணி கூவி இருக்கான். யார் அது? அதுல இருக்குடா, அதுல ஏதோ இருக்கு பாரு, மீடியான்னு. இல்லாட்டி அது ஒருவேளை இந்த டெம்ப்ளேட் எடுத்ததா தெரியலையே. சரி, ஆனா சம உண்மைதான். SHS FAQ, ஆனா உண்மைதானே இது? கரெக்ட் தான். இதுதான் அல்டிமேட். Premium bezel-less design. Welcome to the immersive smart cinema experience your living room needs. கீழ பார்த்தா நான் Realme Premium TV. அப்ப நான் யாரு? OnePlus TV. இப்ப லான்ச் பண்ண போற டிவி வெர்ஷன் இது Premium bezel-less TV ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுதான். வெரி குட். ஓகே, அடுத்து we developed many useful features and awesome features for tier 1 stock Android in the past decade. Can you name one or take a screenshot? We finally fixed everything. வேற லெவல். எந்த பக்கம் சாஞ்சாலும் வண்டி லேண்ட் ஆகும். அல்டிமேட்டா. அடுத்து Moto Edge Plus 74,999. Mi 10 OnePlus 8. யார் இவன் ஓவர் பிரைசிங்கா இருக்கான், நமக்கே டஃப் கொடுக்குறான். ஆனா அநியாயம்டா, தண்டம்டா அது. ஃபர்ஸ்ட் 75,000 ரூபாய். இதுல பாத்தீங்கல்ல, எக்ஸ்ட்ரா தெரியும் 15,000 டிஸ்கவுண்ட்னால தான் நீங்க வந்து 75,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இல்ல 90,000. 90,000. வெரி குட். Honor 9X Pro. Best in performance but no Google services. Honor ஃபேன்ஸ்க்கு பதிலா மனோஜ் அப்படினு போட்டுறலாம். இங்க 5S 5 Pro XT X2 ஒரே டிசைன் பேட்டர்ன் எல்லா மாடலுக்கும். R&D இல்லப்பா. யூசர் கேட்டா இப்படிதான் பதில் சொல்லுவான் Realme. ஓஹோ, வேற லெவல். மேல இருக்கிறது வந்து Asus ROG 2. அதுக்கு இருந்த மாதிரி கீழே பாரு, இதுதான் இப்ப கேமிங் மொபைல். 10A Narzo 10A தானே? ஆமா, வேற லெவல். ஐயோ, நோக்கியா கண்டிப்பா ஒரு நாள் கம்பேக் கொடுப்பாங்க. அத நீ பார்க்க தான் போற. சப்ஸ்கிரைபர் வெயிட்டிங் ஃபார் நோக்கியா கம்பேக். 2018 2500 கவின் மீம்ஸ். வாட்சன் OnePlus லான்ச் பியானோ எப்படியும் பிரைஸ் 1 lakh இருக்கும். இவ்வளவு காஸ்ட்லியா யாரும் வாங்க மாட்டாங்க. அசால்ட் 1 crore சேல் பண்ணா கூட வாங்கலாம். சப்ஸ்கிரைபர் திங்ஸ். சமூகம் விக்கி பெரிய இடம் போல, பட் ரியாலிட்டி இதெல்லாம் 5,000 கூட worth இல்ல. சிம்பிளி வேஸ்ட். I'll go into offline stores. Me Oppo Reno shopkeeper அண்ணா. தொட்டுட்ட பிரிச்சுட்ட எடுத்துட்டு போன்றுவாங்க போல. இது அல்டிமேட்ல கேமரா டெவலப்பர்ஸ். கரெக்ட் தான். ஏய் விக்கி, அதான் BlackBerry Sony HTC இந்தியன் ஸ்மார்ட் போன் மார்க்கெட் லாஸ்ட் டிகேட்ல காணாம போன பிராண்ட். இங்க பாத்தியா 730G 128 பிடிச்சு தள்ளுது. Poco X2 தானே? ஆமா, இந்த பக்கம் பாரு 865 855 plus 855 எல்லாம். என்னடா இவன்? நைஸ். கமெண்ட் சரியா? வியூவர் பெஸ்ட் கேமரா இந்த மார்க்கெட் வேணும். PUBG ஹை FPS ல ஹேங் ஆகாம இருக்கணும்.
சரி அப்புறம் அப்படின்னு விக்கி ப்ரோ AMOLED ஸ்கிரீன் வேணும், இது எல்லாம் அண்டர் 10K இருக்கணும். என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க முட்டாவே. பிராங்கின் நியூஸ் இதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு வேணும். ஐயோ கஷ்டம். டிவிடி கைஸ் கரெக்டா. இது என்ன Funtouch users asking for Android updates. Z series, Vivo என்ன Vivo என்ன பண்ண போறீங்க? Y series India in 2030. Realme airport, Redmi ரயில் நிலையம், Mi beach, Realme மார்ச்சரி. கரெக்ட்டுங்க. அந்த Realme மார்ச்சரிக்கு Redmi வச்சிருந்தா ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு வெடிக்கிறதுல. ஆமா அது வாஸ்தவம் தான். During mobile on the all unboxing hardware premium bro OnePlus 8 2MB depth. எங்க அந்த ஆட்டக்கார தம்பி? Xiaomi and Samsung நாங்கெல்லாம் கேமரா லெஜெண்ட் தான். நோக்கியா அடே நான் நல்லா போட்டோ எடுத்தேன்டா நோக்கியா சீரிஸ். நீங்க வேற 12MB நாங்க வந்து 108MB. உண்மைதானே. அடுத்து செப் ஆர்ட். சிவானா வீடு பத்தி எரியுதுன்னா நான் நோக்கியா போனை எடுத்துட்டு வந்துருவேன். ரெட்மி யூசர்ஸ் வீடு பத்தி எரியுதுன்னா என் போனாலதான். இது என்னன்னா ஆக்சுவலா அந்த ரெட்ரோல ஒருத்தர் சொல்லியிருந்தா இந்த மாதிரி N95 வந்து இப்ப வீடு பத்தி எரியுது, அவ்வளவு ஃபேமஸ் நோக்கியா N95 பத்தி எரியும் போது நீங்க என்ன எடுத்துட்டு வருவீங்கன்னு கேட்டதுக்கு மீடியால அந்த டைம்ல யூரோப்ல எல்லாம் பேசியிருக்காங்க. நான் டக்குன்னு வீட்டுக்குள்ள போய் N95 எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு பரத்திட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷன் யூரோப் அங்கெல்லாம் இருந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு போட்டிருக்கான் என் வீடு பத்தி எரியறதே அந்த போனாலதான் நான் எதை போய் எடுக்கிறது. கரெக்ட் தான். சிவா ப்ரோ ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க போன் அன்பாக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா ஹேண்டில் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ். பார்க்கும்போது மனசு வலிக்குது சிவா ப்ரோ. பிகாஸ் எங்களால இந்த மொபைல்லாம் வாங்க முடியாது கூட முடியாது. சோ ப்ளீஸ் அக்செப்ட் மை கமெண்ட் சிவா ப்ரோ. பட் ஆல்வேஸ் ரிவ்யூ போன் அரீனா ப்ரோ. எந்த போன்? அந்த மீ10 ஃபிளிப் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். மீ10ல நாங்க என்னடா பண்ணோம்? மீ10ல என்ன சாதாரணமா தான் இருந்தது. மீ ஃபிளிப்ல தான் நாங்க அநியாயம் பண்ணிட்டு இருந்தோம். மீ10ல தான் போட்டுருக்காரு, எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த ஹேண்டில் பண்ண சொன்ன கமெண்ட் இருக்குல்ல, அது நீங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? மீ10 மாதிரி டிவைசஸ்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இப்ப சப்போஸ் நம்ம ரஃபா ஹேண்டில் பண்ணி அதை உடச்சிட்டோம் வைங்களேன், நம்ம வந்து அதுக்கு 50,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, கொடுக்குற 50,000 ரூபாய் ஒரு வர்த்தான போனுக்காக கொடுத்தா பரவாயில்ல, உடச்சு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அதனால சொல்றாரு போல. இல்லடா திரும்ப அந்த 50,000 கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன அவங்க புது போன் வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்க, என்கிட்ட உடஞ்ச போன் இருக்கும், அதுவும் ஒர்த்தா இருக்கணும்ல. அதேதான். அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஃபன் சார் எபிசோட் தான். சூப்பர். சோ இதெல்லாம் தான் இன்னையோட மீம்ஸ் அண்ட் வேறு சில மீம்ஸ் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவச்சன், சிவபரணி பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. பை.